ஓகே ஓகே. இப்போ அதான் கேள்வி 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 கேட்க முடியல. ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? சத்துவம். இதுல ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் இந்த படத்து மூலியமா. ஓகே ஓகே. இப்போ அதான் கேள்வி 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 கேட்க முடியல. ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? சத்துவம். ஓகேல பேசலாமா? ஆக்சுவலா வந்துட்டு தர்மன் ஆக்சுவலாக வந்துட்டு சரண்டர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு டேரக்டர் மெயின் கௌதம் சார் வந்துட்டு வேற லெவலாக பண்ணியிருக்காரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது. தர்ஷன் நான் வந்து சீரியஸாக இன்னொன்று வரப்போ ஓகே தர்ஷன் சூஸ் பண்ணிக்கானா ஓகே ஏதோ நார்மலான ஒரு கதை இருக்கும் அப்படி தான் நினச்சி வந்தேன். பட் ஆனால் உண்மையுமே பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகப்போ நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவீங்க. தர்ஷன் வேறு லெவல்ரா. உண்மையுமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு பெரிய பிரேக் ஆகும்னு நான் மனசார வாழ்த்துறேன். ஏன்னா உண்மையுமே செம்மையாக இருக்குது. ஸ்டோரி முக்கியமாக அந்த ஸ்டோரி தான். அதுவும் லால் சார் பர்ஃபார்ம் பற்றி சொல்லவே தேவையில்ல. செம்மையாக கலகிருக்காரு. சான்ஸே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே சரி. டிஓபி பேர் என்னது? மெய்யன். டிஓபி சூப்பராக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் டீம் மொத்தத்துக்கு வாழ்த்துக்கள். தர்மன் நீ இதுக்கப்புறம் வேற லெவல் ஆகடா. வாழ்த்துக்கள் லவ் யூ. சூப்பர் நைஸ் மூவி நான் பார்த்ததுக்கு தேங்க்யூ. சத்தம் கேட்டுச்சா? சரண்டர் படம் பார்த்துட்டு வரேன். உண்மையாகவே நானே சரண்டர் ஆயிட்டேன். நல்ல படம். நல்ல ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். கமர்ஷியல் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இருந்தால் தான் தேட்டர்ஸுக்கு வருவாங்களோ மாட்டாங்களோன்னெலாம் பயப்படுவாங்க. கமர்ஷியல் கலந்த ஒரு ஃபீல் குட் ஃபிலிமு. எப்பயுமே போலீஸை வந்து நம்ம தப்பாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய படத்தில். இந்த படத்தில் வந்து போலீஸை வந்து அவ்வளோ ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க. போலீஸும் மனுஷங்க தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய படத்தில் தான் வந்து நம்ம தர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் கூகுள் கூட்டப்பால். அதை நல்லா பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இதில் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் இந்த படத்து மூலிமா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்லாம் வேறு பண்ணியிருக்காரு. வெரி வெரி குட் ஃபிலிம். நல்ல ஒரு ஃபீல் வெளியில் வரும்போது. வேறு என்ன சொல்கிறது, எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. தட் இஸ் ரியலாக நான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் கோட்டூர்புரத்தில். அதே மாதிரி இருந்தது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம். அப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரல். டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி. லால் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். எல்லாமே வந்து ரியலாக நடக்கிற மாதிரியே இருந்தது. யாருமே நடிக்கிற மாதிரியே தெரியல. அந்த மாதிரி ஒரு படம். சின்ன மேட்ரு தான், ஆனால் அது எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ட்ரோல் வந்தது இது இல்லை. அட் சேம் டைம் எண்டும் வந்து வாஸ் வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹோல் டீம். அந்த கேமரா ஒர்க்காக இருந்து சரி எல்லாமே. மியூசிக் ஆல்சோ வாஸ் வெரி குட். அண்ட் வாட் எல்ஸ், காட் பிளஸ். நல்லா போகும் அந்த படம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. போகணும். தேங்க்யூ. சரண்டர் படத்தோட ப்ரீமியர் ஷோ முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா இந்த கிளைமேக்ஸ் வர வரைக்குமே ஒவ்வொரு ட்விஸ்ட் லேயர் வந்து ரிவீல் ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ இது பொதுவாக வந்து இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக சில விஷயங்கள் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நான் எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல. பட் இந்த சரண்டர் அப்படின்றது வெரி ஆப்டான டைட்டில். அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் தர்ஷன் ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே அது கிரெடிபிளாக இருந்தாலும் இந்த படம் வந்து கண்டிப்பாக தர்ஷனுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லால் சார்,
அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அளவு ஒரு பெரிய பெர்ஃபார்மர், பெரிய ஒரு ஆக்டர். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வீக்குக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை அப்படி தொடர்ந்து பார்க்க வச்சுட்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சொன்னமும் கிடையாது. மஸ்ட் வாட்ச். யா, தேங்க்யூ.